ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிற பேச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா இருமுனை கத்தி. இட் வாஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். அது வந்து நம்மளை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம், இல்லை நம்ம எழுந்துக்கவே முடியாத மாதிரி நம்மளை கீழவும் தள்ளி விடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேச சொல்ல எப்படி பேசணும், எப்படி பேசினா எல்லோரும் நம்மளுடைய பேச்சை கேட்பாங்க, எந்த மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துலேயே வந்து ஒரு அசைக்க முடியாத சொத்து எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேச்சு தான். நம்ம நல்லபடியாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்க சொல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லேயே மிகப்பெரிய சொத்துன்றது அதுதான். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. நம்மளோட பேச்சுன்றது நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சுன்றது சரியாக இருக்க சொல்லும். இதுவே நம்மளுடைய பேச்சுன்றது வந்து சரியாக இல்லை, நம்ம சரியாக பேசலைன்ற பட்சத்தில் என்ன ஆகலாம், நம்மளை அதை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு குணமும் இருக்குது. நம்ம நல்லபடியாக பேசினா நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா பேசலைன்னா நம்ம வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம பேசுகிற பேச்சுன்றதை வந்து பார்த்து தான் பேசணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். நம்ம ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்க சொல்ல, அது எங்கே வேணால் பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்கலாம். அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்க சொல்ல அந்த பேச்சை வந்து கேட்குறவங்க அதை நம்ம பேசுகிற பேச்சிலேயே வந்து அவங்க அட்ராக்ட் ஆகணும். நம்ம பேச்சை வந்து கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் நம்ம பேசுகிறத கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நம்ம பேச்சை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். நம்ம பேசுகிற பேச்சை வந்து கேட்டு மக்கள் வந்து நம்ம பேச்சை வந்து ரசிப்பாங்க. அவங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் பேசினாரு, நல்லா பேசினாருன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சொல்ல நம்ம பேச்சை கேட்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம எப்படி பேசுவோன்றதை கேட்க வந்து ஆசைப்படணும். அதுதான் வந்து ஒரு சரியான பேச்சுன்றது ஆகும். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்கு இல். நம்ம ஒரு இடத்துல பேச சொல்ல நம்ம பேச்சை கேட்குறாங்க இல்லையா, அவங்களுடைய தன்மையை உணர்ந்து தான் நம்ம பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேச சொல்ல எப்படி நம்ம பேச்ச ஆரம்பிப்போம், ஹலோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். இதுவே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பேச சொல்ல எப்படி ஆரம்பிப்போம், ஹாய் காய்ஸ், ஹலோ காய்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்போம் இல்லையா. இதுவே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ், நல்லா ஒரு படித்தவங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, வேலை செய்கிறவங்க, நம்மளோட வயசில் பெரியவங்க, ஒரு வெல் எஜுகேட்டட் ஒன், ஒரு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அப்படி இருக்கிற ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் பேச சொல்ல ஹாய் காய்ஸ்ன்னு சொன்னால் நல்லா இருக்குமா, இல்லை ஹாய் சில்ட்ரன் சொன்னால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அப்போது அங்கே பேச சொல்ல எப்படி பேசணும்னா ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தானே ஆரம்பிப்போம். ஸோ நம்ம பேச்சை கேட்குறாங்க இல்லையா ஆடியன்ஸ், அவங்க வந்து எந்த மாதிரி தன்மையுடையவங்க, அவங்க எந்த மாதிரி கேரக்டர் உடையவங்க, எப்படி அவங்க எந்த ஸ்டேட்டஸ் இன் த சென்ஸ் அவங்களுடைய குவாலிட்டி என்ன, படித்தவங்களா இல்லை வந்து குழந்தைங்களா இல்லை வந்து ப்ரொஃபஷனல்ஸாக, இந்த மாதிரி வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அப்படி பேச சொல்ல தான் அதுதான் வந்து கரெக்டான ஒரு தகுதியாகும், நம்மளோட பேச்சுக்கான கரெக்டான ஒரு தகுதின்றது அதுதான். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. அதாவது நம்ம பேசுகிறத வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியாத மாதிரி பேசணும். எப்போ அந்த மாதிரி யாராலுமே ஜெயிக்க முடியாத மாதிரி நம்மளால் பேச முடியும்னா நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி பேச சொல்ல நம்ம யாருமே வந்து நம்மளுக்கு எதிரான வந்து ஒப்பீனியன் வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது கரெக்டாக இல்லையான்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் பேசணும். வேட்பந்தான் சொல்லி பிறச்சொல் பயன்கோடல் மாச்சியின் மாசற்றார் கோல். பேச சொல்ல எப்படின்னா, நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கிறோன்னா அந்த கருத்து வந்து மற்றவங்க ஏற்றுக்கிறபடியாகவும் நல்லபடியாக வந்து நம்ம கருத்துக்களை வந்து சொல்லணும் மக்கள் மத்தியில். அட் த சேம் டைம் அவங்க சொல்கிற கருத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக தப்பாக சரியான்றதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும், தப்பாக இருந்தால் அதை வந்து ஒதுக்கிடணும். ஸோ எதிராளி வந்து பேசுகிறதையுமே வந்து நம்ம கரெக்டாக தப்பான்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசணும். ஓகேங்களா. அந்த கருத்து, எதிராளி சொல்கிற கருத்து வந்து கருத்து சரியாக தவறான்றதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை சொல்கிறது யாருன்னு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. ஒன்று சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. கரெக்டுன்னு நினைக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து சொல்லணும்.
அப்படி சொல்ல நம்ம சொல்கிற விஷயம் வந்து எவ்வளோ கடினமான விஷயம், மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு அது சரின்னு படுது அப்படின்ற பட்சத்தில் தயங்கி நிற்காமல், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களோ இல்லை யாருமே வந்து எதிர்த்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற மாதிரி தயங்காமல், நம்மளுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா மக்கள் அதை எதிர்த்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம சொல்ல நினச்சதை மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருத்தை வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்தை கேட்குறவங்க நம்மளோட எதிரியாக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய நம்மளுடைய பகைவர் எதிரியாக இருந்தாலுமே யாருக்கும் பயப்படாமல் நம்ம கரெக்டுன்னு நினைக்கிற விஷயத்தை தைரியமாக வந்து சொல்லணும். அப்படி நம்ம தைரியமாக பேச சொல்ல நம்மளுடைய கருத்துன்றது மக்கள் மத்தியில் ஆழமாக போய் சேரும். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல ஒரு கருத்தை நம்ம சொல்ல அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி சொல்லணும். அட் த சேம் டைம் நல்ல வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியும் சொல்லணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறளே வந்து சொல்லலாம். திருக்குறள் வந்து இப்போது 2000 வருஷமாக மக்கள் மத்தியில் அது ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம். அதில் வந்து பல அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து 10 குறள் இருக்குது. நட்புக்குன்னு ஒரு அதிகாரம், பகைக்கு வந்து ஒரு அதிகாரம், தலைவர் லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு அதிகாரம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு அதிகாரமாக பிரித்து அதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, எழுதியிருக்கார் இல்லையா திருவள்ளுவர். அப்படி அது ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு காரணம் தான் வந்து அது ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால தான் அது இத்தனை வருஷமாகவே வந்து மக்கள் மத்தியில் இன்னும் நிலச்சிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்ன்றது இனிமையான வார்த்தைகளாக இருக்கணும். பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்ல ஒரு கருத்து சொல்ல அதை வளன்னு இழுத்துட்டே வந்து போகாமல், நம்ம சொல்ல வர விஷயத்தை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிக்க மக்கள் அதை வந்து ஈஸியாக வந்து ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பேசுகிறவங்க தான் புத்திசாலிங்கன்ற அர்த்தம் கிடையாது. கம்மியாக பேசுகிறவங்க வந்து எதுவுமே தெரியாதுன்றது அர்த்தம் கிடையாது. நம்ம எப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து நம்ம சொல்ல வர விஷயத்தை வந்து நம்ம சொல்ல வர கருத்தை வந்து சொல்லி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரும். இதுக்குமே நம்ம திருக்குறளே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். திருக்குறள்ன்றது வந்து ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 7 வார்த்தைகள் தான். ஆனால் அந்த 7 வார்த்தைகளை வச்சு எவ்வளோ ஆழமான கருத்துக்களை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி நம்ம சொல்ல வர விஷயத்துமே வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இன்றுழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். அதாவது நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ அனுபவம் வந்து நம்மளுக்கு இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, நம்ம அனுபவம் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளால் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியலன்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, நம்ம படித்தது நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதை வந்து எதோடு வந்து ஒப்பிட்டுருக்காருன்னா, ஃப்ளவர்ஸ் மலர்களோடு வந்து ஒப்பிட்டுருக்காரு. மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 குவாலிட்டி வந்து ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு சென்ட், ஒரு வாசனை வந்து நல்லா இருக்கும். நம்ம பெரிய ஆளாக இருப்போம், நம்ம நல்லா படிச்சிருப்போம். அப்படி இருக்க நம்மளால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட வெறும் அழகு மட்டும்தான் இருக்குது, வாசனை இல்லாத மலர் மாதிரி தான் நம்ம. இந்த சொல்வன்மை அதிகாரத்தில் வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரி நம்ம பேசி பழக சொல்ல என்ன ஆகுனா, நம்மளுடைய பேச்சுன்றது அழகாகவும் இருக்கும், மற்றவங்க ஏற்றுக்கிறபடியாகவும் இருக்கும். நம்மளால் நம்ம ஸ்பீச் மூலமாக, நம்ம வார்த்தைகள் மூலமாக நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணவும் முடியும். நான் தினமும் வந்து திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை எடுத்து பேச போகிறேன். உங்களுக்கு அடுத்து எந்த அதிகாரத்தை பற்றி பேசணுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.